இன்றைக்கி கடவுள் கொடுத்துருக்க வசனம் கொலோசையர் 2:8. லௌகிக ஞானத்தினாலும் மாயமன் தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். சாஸ்திரம், சம்பிரதாயம், பாரம்பரியமாக இப்படி தான் நடக்கணும்னு சில பேர் சொல்கிறது எல்லாமே மனுஷன் தனக்குத்தானே அவனுடைய சௌகரியத்துக்காக உண்டாக்கினது. உதாரணத்துக்கு, இன்னும் பல பேர் வீடுகளில் நைட் ஆகிட்டால் நகத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அது வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க தவிர்த்து அது காரணம் என்னன்னு தெரியாது. அதுக்கு உண்மையான காரணம் என்னதுன்னா, அந்த காலங்களில் கரண்ட் இல்லாததுனால விளக்கு வச்சு தான் வெளிச்சத்தை வீட்டுக்குள்ளே உண்டு பண்ணினாங்க. அப்போது நம்ம நைட்டு நகை வெட்டும்போது அந்த வீட்டில் தவழ்கிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாயில் எடுத்து வச்சுருவாங்கன்னும், நாம் சாப்பிடும்போது தரையில் ஒரு பருக்கை விழுந்தாலும் அதை மறுபடியும் நம்ம தட்டில் எடுத்து போட்டு சாப்பிடும்போது அந்த பருக்கையோடு நம்ம சேர்ந்து நம்மளோட நகமும் வாய்க்குள்ளே போயிடும், அது நல்லது இல்லை உடம்புக்கு அப்படின்றனால தான் இப்படி சொன்னாங்க. ஆனால் அது காலப்போக்கில் ஒரு சாஸ்திரமாக மாறுச்சு. அதே போல் அம்மை போட்டால் வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்சி உடம்புல போடுவாங்க. அது எதுக்குன்னா குளிர்ச்சிக்காகவும் கிருமிகளை அழிக்கும் குணம் இருக்குது, அதனால தான். ஆனால் அதை வேறு மதத்தை சார்ந்தவங்க அந்த வேப்ப மரம் ஒரு கடவுள்னு உருவாக்கிட்டாங்க. அப்போது அறிவியல் ரீதியாகவும் பார்க்காம சாஸ்திரம் சம்பிரதாயம்னு பார்க்குறது சரியில்லை. இது எல்லாமே மனுஷர்கள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டது. நல்லதாகவே இருந்தாலும் அதை அறிவியல் ரீதியாக பார்க்கணுமே தவிர்த்து சாஸ்திரமாக பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம சந்தோஷமாக வாழும்னா வேதத்தில் தேவன் எவ்வளவோ சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம பின்பற்றி நடந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்குமே தவிர மூட நம்பிக்கையும் இப்படி அர்த்தமில்லாத சாஸ்திரம் சமுதாயத்தையும் பின்பற்றி வாழ்கிறதுல இல்லை. ஆமேன்.